எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் நிவேதா. இப்போ நான் ரீசெண்டா இ-காமர்ஸ் ஸ்பெஷலிஸ்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 years. எனக்கு இனிஷியலா ஒரு போட்டோஷாப் சுத்தமாவே தெரியாது. 0 knowledgeல தான் நான் போனேன் ஆக்சுவலா. அதுக்கப்புறம் அங்க போயிட்டு தான் நான் இப்போ போட்டோஷாப் கத்துக்கிட்டேன், கேன்வா கத்துக்கிட்டேன், எல்லாமே அங்க போய் தான் கத்துக்கிட்டேன். ஸோ அதே மாதிரி அங்க போகும்போது நமக்கு டீச் பண்றதுக்கு யாராவது நம்ம ஹையர் பொசிஷன்ல இருப்பாங்க, அவங்க கூட நமக்கு டீச் பண்ணுவாங்க. அதுல இருந்து கூட நம்ம நாலேஜ் நமக்கு முன்னாடி இருக்கவங்க கிட்ட இருந்து நம்ம எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நாலேஜ் நம்ம கத்துக்கலாம். ஆக்சுவலா எல்லா கம்பெனிலயும் அப்படி பண்ணுவாங்கன்னு தெரியல. ஆனா எங்க எம்டி வந்து எப்போதும் சொல்லுவாங்க, இப்போ நம்ம ஒரு க்ரோ ஆகுறோம்னா நீங்களும் சைட்ல வந்து க்ரோ ஆயிட்டே வந்தாதான் அது ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. இப்போ நான் ஒரு பிசினஸ் பண்றேன், நான் சக்சஸ் ஆயிட்டேன்னா நம்ம கூட டிராவல் பண்றவங்களும் சக்சஸ் ஆனாதான் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கும். உங்களால முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் ட்ரை பண்ணிட்டே இருங்கன்னா மோட்டிவேட் அவங்க தான் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆக்சுவலா இந்த ஃபீல்டுக்குள்ள நீங்க வரீங்கன்னா இப்போ எடுத்தோடனே எனக்கு வந்து இப்போ சேலரி வந்து எனக்கு 30,000 40,000 அந்த மாதிரி எல்லாம் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா நீங்க வந்து ஒரு பிகினரா நீங்க இப்போதான் ஜாப்ல என்ட்ரி ஆகுனீங்கன்னா லோ பேக்கேஜ் தான் இருக்கும். இப்போ நீங்க ஐடி ஃபீல்ட் எல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு லேக்ஸ்ல இருக்கும். ஆனா அந்த மாதிரி இல்லாம இந்த ஃபீல்டுல வந்து இனிஷியல் ஸ்டேஜ்ல வந்து கொஞ்சம் சேலரி கம்மியா தான் இருக்கும். ஆனா நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனில நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிறைய நாலேஜ் கிடைக்கும். நீங்களே வந்து புதுசா பில்ட் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். 5 o'clock அப்புறம் எனக்கு நிறைய டைம் கிடைக்குது. ஆக்சுவலா என்னோட பிளான் என்னன்னா, இப்போ நான் இதுல இருந்து ரியல் டைமா நான் நிறைய நாலேஜ் கத்துக்கிட்டேன். என்னோட UAE பேஸ்ட் கம்பெனினால எனக்கு UAE-ல இருக்க மோஸ்ட் ஆஃப் த மார்க்கெட் எல்லாமே தெரியும். அதே மாதிரி நாங்க குளோபலா செல் பண்றதுனால எல்லா மார்க்கெட்ஸும் நிறைய மார்க்கெட் நான் ஸ்டடி பண்ணிட்டு இருக்கேன். கமிங் டு த வீடியோ. வணக்கம்மா. வணக்கம். ஸோ ஆக்சுவலாக உங்களை பற்றின ஒரு டீட்டெயில் ப்ரோமோ பார்த்துருப்பாங்க. பட் இருந்தாலும் உங்களை பற்றின ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் நீங்கள் டீட்டெயிலாக கொடுத்தீங்கன்னா நம்மளோட வியூவர்ஸ்க்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் நிவேதா. என்னோட நேட்டிவ் வந்து புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட்ல அறந்தாங்கி அப்படின்னு ஒரு சின்ன ஒரு ரூரல் ஏரியா தான். ஆக்சுவலா ஐ எம் கம்ப்ளீட்டட் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங். இப்போ நான் ரீசெண்டா இ-காமர்ஸ் ஸ்பெஷலிஸ்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 years. ஓகே. ஸோ உங்களோட கம்பெனி பற்றின டீட்டெயில்ஸ். ஓகே, என்னோட கம்பெனி பார்த்தீங்கன்னா ஒரு UAE பேஸ்டு கம்பெனி தான். ஆக்சுவலா அவாஃபி மில். அங்க வந்து ஒரு பேபி ஸ்டார்ட் அப் தான். ஒரு 2 years தான் ஆகுது. அங்க வந்து நான் ஒரு 1.5 years ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ நீங்க படிச்சது வந்து பயோமெடிக்கல், சம்வாட் லைக் மெடிக்கல் ஃபீல்டு மாதிரி இருக்கு. பட் கான்ட்ராஸ்டான ஒரு இ-காமர்ஸ் ஃபீல்ட்ல உங்களுக்கு வந்திருக்கீங்க. பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க எங்க கிட்ட வரும்போது பிசினஸ் பண்ற மோட்டா தான் வந்திருப்பீங்க, கரெக்டா? எப்படி அதுல இருந்து கொஞ்சம் டிவைட் ஆகி ஜாப் அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்குள்ள போனீங்க? அதுவும் உங்க ஃபீல்ட் சம்மந்தமே இல்லாத ஒரு ஃபீல்ட்ல வேலை பார்க்க. ஏன்னா ஒரு டாக்டர் பிசினஸ் மேன் ஆகலாம், ஒரு இன்ஜினியர் பிசினஸ் மேன் ஆகலாம். பட் ஒரு ஜாப் வைஸ் யோசிக்கும் போது கஷ்டமா இருக்கும் இல்லையா? எப்படி அதை சூஸ் பண்ணீங்க? ஆக்சுவலா நான் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணிட்டு காலேஜ்ல இருந்தே கேம்பஸ் இன்டர்வியூல செலக்ட் ஆகி எங்களோட ஹெல்த் கேர் ரிலேட்டட் ஃபீல்ட்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு 2 years, ஆல்மோஸ்ட் 2 years ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கொரோனா சிச்சுவேஷன்ல வந்து இங்க நான் சென்னையில ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். என்னோட நேட்டிவ்க்கு போற மாதிரி சிச்சுவேஷன் ஆயிடுச்சு. அப்புறம் கொரோனால ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஒன்னும் பிரச்சனை இல்லை, ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல. என்னோட ஃபீல்டு ஹெல்த் கேர் ரிலேட்டடா தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இங்க ரிட்டர்ன் பேக் ஆபீஸ்க்கு எல்லாரும் கூப்பிட்டு அந்த சிச்சுவேஷன்ல வந்து என்னால கம்மிங் பேக் இங்க சென்னை வர முடியல. அப்போ ஓனா நம்ம ஏதாவது ஸ்டார்ட் பண்ணலாமே அப்படின்னு பார்க்கும்போதுதான் உங்களோட எனக்கு இ-காமர்ஸ் பத்தி தெரியாது. அதுக்கப்புறம் சில யூடியூப் வீடியோஸ் பார்க்கும்போது உங்களோட வீடியோஸ் பார்த்தேன். அப்பதான் இ-காமர்ஸ் பத்தி தெரிஞ்சது. ஓகே, இதுல இன்ட்ரெஸ்ட் வந்தது. அதோட இந்த ஃபீல்டும் அப்ப ரொம்ப க்ரோ ஆயிட்டு இருந்தது. சோ அதனால இது சூஸ் பண்ணிட்டேன். சோ பிசினஸ் பண்ற மைண்ட் செட்ல நீங்க கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி ஜாயின் பண்ணிட்டீங்க. பட் ஜாப் அப்படின்ற ஒரு விஷயம் எப்போ உங்களுக்கு தோணுச்சு? இல்ல ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாமா அப்படி போனீங்களா? ஆக்சுவலா நான் என்னோட ஓன் ப்ராடக்ட்ஸ் நான் செல் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். 2-3 months செல் பண்ணேன். அதுக்கப்புறம் என்னால இப்போ பேக்கப் வந்து என்னால அந்த மணி வந்து ரொட்டேஷன் பண்ண முடியல. ஒரு 2-3 months வந்து ஆக்சுவலா சேல்ஸ் நல்லா தான் போயிட்டு இருந்தது. ஆனா என்னால வந்து அகைன் அண்ட் அகைன் என்னால பர்ச்சேஸ் பண்ண முடியல ஸ்டாக்ஸ். அப்போ ரீசெண்டா உங்களோட ஒரு குரூப்ல வந்து இந்த மாதிரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு இது ரிலேட்டடா அப்படின்னு பார்த்தேன். அப்போ அதுல அப்ளை பண்ண அவங்க என்னோட அமேசான் அந்த ப்ரொஃபைல் எல்லாம் பார்த்தோன்னே அவங்களுக்கு பிடிச்சது. நான் லிஸ்டிங் பண்ணியிருந்தது, என்னோட A+ கண்டென்ட் எல்லாமே பிடிச்சனால உடனே என்ன செலக்ட் பண்ணிட்டாங்க. சூப்பர் சூப்பர். சோ ஃபர்ஸ்ட் எப்போ ஜாயின் பண்ணீங்க இந்த கம்பெனில? செப்டம்பர் 1.5 year back, sir. 2023 ல சொல்லுங்க. 2023 ல ஆல்மோஸ்ட் இப்போ 2 years ஆக போகுது. 2 years ஆகும். 2 months ஆனா இன்னும் 2 years. ஓகே. சோ ஃபர்ஸ்ட் மந்த் salary எவ்வளவு வாங்குனீங்க? ஃபர்ஸ்ட் மந்த் வந்து எனக்கு 15,000 அந்த மாதிரி தான் கிடைச்சது. பட் ஆனா எனக்கு அப்போ அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லை இந்த ஃபீல்டுல. ஸோ பேசிக்காவே நான் ஒரு 2-3 months தான் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். பண்ணிட்டு இமீடியட்டா ஜாயின் பண்ணிட்டேன். ஒரு இன்பிட்வீன்ல ஒரு 3 months கேப் தான் இருந்தது. அதுக்குள்ளே நான் அங்க ஜாயின் பண்ணிட்டாங்களா. அப்ப நான் அஸ் ஃப்ரெஷரா அப்ப கொரோனா சிச்சுவேஷன்ல ஒர்க் ஃப்ரம் ஹோம்க்கு அது ஓகேவா தான் இருந்தது. உங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் பத்தி சொல்லவே இல்லை. இன்ட்ரோடக்ஷன் எல்லாமே சொல்லுவாங்க. ஏன்னா சம்வாட் லைக் நான் பிசினஸ் பண்ணி லேக் கணக்கில் சம்பாதிக்கணும்னு தான் ஆசைப்பட்டு வருவாங்க.
பட் நீங்க இப்போ கரண்ட்லி எவ்வளவு சேலரி வாங்குறீங்க? இப்போ வந்து 2.5 LPA அந்த மாதிரி ஓகே. சோ இது எனக்கு போதுன்ற லெவலுக்கு நீங்க அக்செப்ட் பண்ணிட்டு ஒர்க் பண்றீங்கன்னா சம்வாட் லைக் ஏதாவது அது மாதிரி இல்ல, நமக்கு நாலேஜ் தான் எப்போதுமே. இப்போ பிசினஸ் பண்ணணும் அப்படின்னா எதுவுமே தெரியாம போயிட்டு பிசினஸ் பண்றதை விட ரியல் டைம் எக்ஸாம்பிள் ஏதாவது கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் பண்ணலாம் அப்படின்னு தான் எனக்கு. பட் உங்க ஃபேமிலில பிரஷர் போடல இந்த மாதிரி pressure போடல, அந்த மாதிரி இல்ல. ஆக்சுவலா நாங்க 4 sisters தான். ஆக்சுவலா நான் தான் லாஸ்ட் ஒன். 3 members மேரிட் தான். அதனால நான் மட்டும் இருக்கனால எந்த பிரச்சனையும் இன்ட்ரெஸ்டடா போனேன். எனக்கு இந்த ஃபீல்டு பிடிச்சிருந்தது. ஆக்சுவலா நிறைய என்னோட ஹெல்த் கேர் ரிலேட்டட் வந்து பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்கும் போது ஒன்னு ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும், அப்படி இல்லைன்னா சர்வீஸ் ஓரியன்டா போற மாதிரி இருக்கும். இன்ஸ்டால்மெண்ட் அந்த மாதிரி மெடிக்கல் எக்யூப்மெண்ட் இன்ஸ்டால் பண்றது, ரொம்ப டிராவல் பண்ற மாதிரி இருக்கும். அப்போ கொரோனா சிச்சுவேஷன்ல ஹாஸ்பிட்டல் சைடு போறது கொஞ்சம் வீட்டுல பயப்பட்டாங்க. ஓகே ஹாஸ்பிட்டல்லாம் வேணாம், ஆமா, அதனால சரி வேற ஃபீல்டு போகலாம் அப்படின்னு சேஞ்ச் பண்ணும்போது பிசினஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் தான் டிசைட் பண்ணேன். அப்புறம் உங்க வீடியோஸ் பார்த்துட்டு தான் சரி இ-காமர்ஸ் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சேன். இப்போ கரண்ட்லி வந்து ஒரு 2 இயர்ஸ்ல நீங்க வந்து நாலேஜும் கெயின் பண்ணிருப்பீங்க, எக்ஸ்ட்ரா நாலேஜ் எக்ஸ்பீரியன்ஸும் கெயின் பண்ணிட்டீங்க, ரியல் டைம் நாலேஜும் உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கும். பட் 22,000 சேலரி உங்களுக்கு போதுமானதா நினைக்கிறீங்களா? ஐ மீன் என்னன்னா, வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு வந்து சம்வாட் லைக் நிறைய பேருக்கு இதுவே பெரிய விஷயம். அதுவும் நீங்க வந்து வீட்டில் உட்காந்து ஒர்க் பண்றீங்க. இன்னைக்கு வரைக்கும் பெருசா ஆஃபீஸ், ஏன்னா யூஏ பேஸ்ட் கம்பெனியால ஆஃபீஸ்ல பெருசா அதுவும் கிடையாது, 100% வீட்டில் தான். பட் எந்த அளவுக்கு உங்களுக்கு போதுமானு நினைக்கிறீங்க? இல்ல உங்களோட இந்த ஜாபோட உங்களுக்கு பாசிட்டிவா நினைக்கிற விஷயம் என்னவா நினைக்கிறீங்க? இதுல பாசிட்டிவ் என்னன்னா, எனக்கு வந்து மண்டே டு ஃப்ரைடே மட்டும் தான் ஒர்க். அதே மாதிரி ஒர்க் டைமிங் பாத்தீங்கன்னா 8 to 5 மட்டும் தான். அதுக்கு 8 to 5 9 to 5 தான் சொல்லுவாங்க எங்களோடதுல. 8 to 5 தான் சார். 5 o'clock அப்புறம் எனக்கு நிறைய டைம் கிடைக்குது. ஆக்சுவலா என்னோட பிளான் என்னன்னா, இப்போ நான் இதுல இருந்து ரியல் டைமா நான் நிறைய நாலேஜ் கத்துக்கிட்டேன். என்னோட யூஏஇ பேஸ்ட் கம்பெனினால எனக்கு யூஏஇல இருக்க மோஸ்ட் ஆஃப் த மார்க்கெட் எல்லாமே தெரியும். அதே மாதிரி நாங்க குளோபலா செல் பண்றதுனால எல்லா மார்க்கெட்ஸும் நிறைய மார்க்கெட் நான் ஸ்டடி பண்ணிட்டு இருக்கேன். சோ நம்ம ஃபியூச்சர்ல வந்து குளோபல் மார்க்கெட்ஸ் நீங்க என்ன மென்ஷன் பண்றீங்கன்னா, லைக் அமேசான் எப்படி வந்து .in இருக்கோ, UK ரஷ்யா தனியா இருக்கு, யூஎஸ்க்கு தனியா இருக்கு. .comன்றது யூஎஸ் கரெக்ட் தான், யூஎஸ் எல்லாம் பண்ணுவாங்க. பட் இந்த மாதிரி எல்லா டொமைன்லயும் நீங்க வந்து லிஸ்டிங் கேட்டலாக் எல்லாமே பண்றேன். எல்லா யூனிவர்சலாவே நான் தனித்தனியா ஜப்பானுக்கு தனியா, ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர், இப்ப அமேசான்லயே அந்த மாதிரி நாங்க வேரியஸ் கண்ட்ரீஸ்க்கு செல் பண்ணிட்டு இருக்கோம். சோ அதுக்கெல்லாம் ஷிப்பிங் எப்படி பண்ணலாம், இப்ப சவுதிக்கு நான் ஒரு ப்ராடக்ட் செல் பண்றேன், இப்ப இந்தியால இருந்துனா எனக்கு எப்படி ஷிப் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு பேசிக்கா ஸ்டார்டிங்ல எதுவும் தெரியாது. ஆனா இப்ப நான் நிறைய கத்துக்கிட்டேன். குளோபலா நம்ம இந்தியால இருந்து எப்படி நம்ம ஆல் ஓவர் வேர்ல்டுக்கு ஷிப் பண்ணலாம் நம்மளோட ப்ராடக்ட்ஸ், அதே மாதிரி அந்தந்த கண்ட்ரிக்கு வந்து எந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் பண்ணா சூட்டபிளா இருக்கும், அந்த மாதிரி நிறைய நாலேஜ் கத்துக்கிறேன். அப்ப நான் ஃபியூச்சர்ல வந்து நான் இந்தியால என்னோட ப்ராடக்ட் செல் பண்றதை விட வேர்ல்டு வைடா செல் பண்றதுக்கான ஒரு நாலேஜ் கெயின் பண்ணலாம். உங்களுக்கு ஒரு தைரியம் வந்திருக்கும் கரெக்டாமா? சோ இப்போ பேஸ்ட் ஆன் உங்களோட நாலேஜ் வச்சு பாத்தீங்கன்னா நீங்க நிறைய கத்துக்கிட்டீங்க. பட் நீங்க வந்து இந்த கேள்வி கரெக்டான்னு தெரியல, ஒரு ஜாப் ஸ்விட்ச் ஆன் பண்ணணும்னு நினைக்கல. ஐ மீன் மேபி உங்க ஐடியா இருக்கலாம். ஏன்னா இப்போ நான் ரீசெண்டா இந்த இ-காமர்ஸ் ரிலேட்டட் ஜாப்ஸ்லாம் வந்து இப்போ இன்னைக்கு தேதிக்கு எவ்வளவு சம்பளம் கொடுக்குறாங்க, எக்ஸ்பெக்டட் பே அவுட் எவ்வளோ அப்படின்னு பார்க்கும்போது நௌக்கரியிலலாம் பார்த்தீங்கன்னா நிறையா கொடுக்குறாங்க. ஃப்ரெஷர்ஸ்க்கே வந்து ஒரு 15 to 18 தரும்போது ஒரு 2 years எக்ஸ்பீரியன்ஸ், அதுவும் இந்த மாதிரி நாலேஜ் வச்சிருக்கவங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு மினிமம் 35 to 40 கூட கொடுக்குறாங்க. பட் ஆனால் கண்டிப்பாக வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்காது, கண்டிப்பாக ஆஃபீஸ் தான் போய் ஆகணும், வேறு வழி கிடையாது. அதுவும் சென்னை, பெங்களூர் மாதிரி ஒரு Tier 1 சிட்டிஸில் தான் கொடுப்பாங்க. சோ நீங்க அதனாலதான் இன்னமும் அந்த மாதிரி சுவிட்ச் ஆன் பண்ணாம இருக்கீங்களா? இல்ல, அது மட்டும் மெயின் ரீசன் இல்ல சார். ஆக்சுவலா எங்களோட கம்பெனி வந்து பேபி ஸ்டார்ட் அப்னால நான் ஸ்டார்டிங்ல இருந்து இந்த கம்பெனில ஒர்க் பண்றேன். அப்ப வந்து ஒரு பிராண்டை வந்து பில்ட் பண்றது ஒரு ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ என்னோட கம்பெனி என்ன பொசிஷன்ல இருக்குன்னு எனக்கு தெரியும், அதோட டர்ன் ஓவர் என்ன அப்படின்ற மாதிரி தெரியும். சோ இப்ப நம்ம ஃபியூச்சர்ல ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு இனிஷியல் ஸ்டேஜ்ல இருந்து ஒரு 2 yearsல நம்ம கம்பெனி இவ்வளவு க்ரோத் பண்ணணும்னா அதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு நான் நிறைய விஷயம் எங்க எம்டிட்ட இருந்து கத்துப்பேன். சோ அது வந்து எனக்கு ஃபியூச்சர் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க சொல்றது எனக்கு வந்து ஒரு மூவியோட டயலாக் தான் ஞாபகம் வருது, கரெக்டா கெஸ் பண்ணுவான்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ கமிங் டு பாயிண்ட், நீங்கள் 2 years ஜாப்ல போயிட்டீங்க. என்னைக்காவது ஒரு நாள் நினைச்சிங்க நம்ம ஒர்க் பண்ணிட்டே இருக்குமே, நம்மளோட மோட்டோ இது கிடையாது, பிசினஸ் பண்ண தான் வந்தோம், நம்ம அதை விட்டுட்டு இது ஃபுல் டைமா இப்படி பண்ணிட்டு இருக்கோமே, எனக்கு ஃபீல் பண்ணிருக்கீங்க? அந்த மாதிரி ஃபீல் பண்ணிருக்கேன். ஆக்சுவலா அந்த மாதிரி தான், சரி நம்ம இதுதானே ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி இப்போ இந்த ப்ரீவியஸ் மந்த் தான் நான் என்னோட ஓன் ப்ராடக்ட் செல் பண்ண அமேசான்ல ரீஸ்டார்ட் பண்ணிருக்கேன். இப்போதான் ஃபர்ஸ்ட் நான் சூஸ் பண்ண ப்ராடக்ட் வந்து எனக்கு சேல் வந்தாலும் அந்த கேட்டகரி வந்து ராங்கா சூஸ் பண்ணிட்டேங்கிறது எனக்கு ஃபியூச்சர்ல தான் தெரிஞ்சது. அதுக்கு ஹெவி காம்படிஷன் அந்த மாதிரி இருக்க மாதிரி இருந்தது. ஆனா இப்போ சூஸ் பண்ணிருக்கிறது எனக்கு நாலேஜ் வச்சு நான் இப்போ பர்ஃபெக்டா ஒரு ப்ராடக்ட் சூஸ் பண்ணி இப்போ இந்த மந்த் ஸ்டார்டிங்ல தான் செல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். இன்னும் லிஸ்டிங்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஆகல, பட் ஆனா இன்னும் ஆர்டர்ஸ் வந்துட்டு இருக்கு. கொஞ்சம் லிஸ்டிங்ஸ் மட்டும் தான் பண்ணிருக்கேன். ஓகே. சோ உங்க ஃபேமிலி வந்து என்ன சொல்றாங்க? இப்போ ஜாப் ஆல்மோஸ்ட் அவங்க பெரிய விஷயம் கிடையாது, ஆல்ரெடி ஜாப்ல இருந்தீங்க, பட் நீங்க இப்போ வீட்டில் உட்காந்து ஒர்க் பண்றீங்க, அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன சொல்றாங்க? ஆக்சுவலா ஃபீல்டு வந்து நீ ஹெல்த் கேர் விட்டு இந்த சைட் போனது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் இருந்தாலும் பரவாயில்ல, பிசினஸ்க்காக தானே நீ ரன் பண்ற அந்த மாதிரிலாம் அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிட்டாங்க சார். ஸ்டார்டிங்ல கொஞ்சம் இருந்தது, அதுக்கப்புறம் இப்போ ஓவர் கம் பண்ணிட்டேன். ஓகே. ஸோ இப்போ நீங்க வந்து ஜாபுக்கு போறதுக்கு முன்னாடி இப்போ ஜாபுக்கு போனதுக்கு அப்புறம் அடிஷனலா ஒரு இந்த மாதிரி ஸ்கில்லை வளர்த்துக்கிட்டோம்னா ஏதாவது
சொல்ல முடியுமா ஒன்று ரெண்டு? நிறைய சொல்லலாம் சார். ஆக்சுவலா எனக்கு கேன்வாலாம் இப்போ பேசிக் லெவல் தான் தெரிஞ்சது. ஒயிட் பேக்ரவுண்ட் போட்டு இமேஜ் எடிட் பண்ணோம் அவ்வளவுதான் தெரிஞ்சது. இப்போ கொஞ்சம் A+ கண்டென்ட் கொஞ்சம் பிரீமியமா பண்றது எப்படி அந்த அளவுக்கு பண்ணிட்டு, அதே மாதிரி கேம்பெயின் ரன் பண்றது, அப்புறம் கீவேர்ட்ஸ் கொஞ்சம் பேஸ்டா வந்து அந்த கம்பெனி ஆக்சுவலா அந்த கண்ட்ரி வைஸ் எந்தெந்த ப்ராடக்ட்ஸ்லாம் இப்போ இந்த கண்ட்ரில வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் கொஞ்சம் நல்லா பண்ணுவாங்க, பை பண்ணுவாங்க, அந்த மாதிரி இருக்க நாலேஜ்லாம் நிறைய வளர்ந்துருக்கு. சூப்பர். ஸோ ஆக்சுவலாக இப்போ நீங்கள் அதர் கண்ட்ரிஸ் அவங்களுக்கு சர்வீஸ் பண்ணும்போது லைக் இப்போ இந்தியன் இங்கிலீஷே வேற, அமெரிக்கன் இங்கிலீஷே வேற. நம்மளோட கலர்ன்ற வார்த்தைக்கு வந்து COLOUR சொல்லுவோம், அங்க COLOR சொல்லுவாங்க. இங்க போலீஸ்க்கு ஒரு ஸ்பெல்லிங், அங்க ஒரு ஸ்பெல்லிங் இருக்கும். லைக்வைஸ் அதே மாதிரி ரஷ்யாக்கு போனீங்கன்னா இன்னும் மாறும். சோ அது எப்படி நீங்க டேக்கிள் பண்ணிட்டீங்க? இப்போ எல்லாத்துக்குமே டூல்ஸ் வந்துடுச்சு. நம்ம கூகுள் டிரான்ஸ்லேட்டர் யூஸ் பண்றோம். இப்போ ChatGPT மேபி இப்போ ஒரு 1 இயர் தான் பூம் ஆயிருக்கு. இதுக்கு முன்னாடி கூகுள் டிரான்ஸ்லேட்டர் தான் யூஸ் பண்ணுவேன். அந்த மாதிரி டூல்ஸ்லாம் நான் நிறைய புது டூல்ஸ்லாம் என்ன இருக்கோ அதெல்லாம் அப்பப்போ நான் கத்துப்பேன். நமக்கு எதெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கோ அதெல்லாம் நிறைய தெரிஞ்சுப்பேன். சரி, ஒரு இ-காமர்ஸ் எக்ஸிக்யூட்டிவா இப்போ நான் என்னோட கெரியரை ஸ்டார்ட் பண்ணணும், பட் லாங் டேர்ம் நான் சர்வே பண்ணணும், ஒரு நல்ல ஒரு பேக்கேஜ் ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல இருக்கிற இந்த வியூவர்ஸ்க்கு நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? ஃபர்ஸ்ட் வந்து நீங்க பேசிக், இது இப்போ நம்ம ஒரு இ-காமர்ஸ்க்கு வந்து வரோம்னா அது ஒரு லிஸ்டிங் பண்ண போறோம் அப்படின்னா அதோட பேசிக்ஸ் என்னென்ன தெரிஞ்சுக்கணும். மீன்ஸ் இப்போ ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்றது, கண்டென்ட் எங்க இருந்து எடுக்கலாம், அதுக்கு கீவேர்ட்ஸ் எங்க இருந்து எடுக்கலாம், ப்ராடக்ட்ஸ் வந்து இப்போ ஆல்ரெடி இருக்க காம்படிட்டர்ஸ்லாம் எப்படி அந்த ப்ராடக்ட்டை செல் பண்றாங்க அப்படின்ற ஒரு அந்த நாலேஜ் கம்பேர் பண்ணி பாக்குற அந்த நாலேஜ் இருந்தா அதுவே பெட்டரா இருக்கும் சார். அதே மாதிரி பிரைஸும் நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்ற அந்த கொஞ்சம் நாலேஜ். இப்போ நம்ம பண்ற பிரைசிங் வந்து ஆல்ரெடி இருக்க செல்லர்ஸை விட கொஞ்சம் கம்பேர் பண்ணி பண்ணா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். நம்ம அதிகமான பிரைசிங் பண்ணா அப்போ ஆர்டர்ஸ் கம்மியாகும். சோ அந்த மாதிரி கம்பேர் பண்ணி பார்க்க அந்த தெரிஞ்சிருக்க அந்த ஒரு நாலேஜ் இருந்தா. சோ இப்போ நீங்க ஒரு துபாய் பேஸ்ட் கம்பெனி ஒர்க் பண்ணீங்களா, ஃபியூச்சர்ல என்ன பிளான் வச்சிருக்கீங்க? லைக் பிசினஸ்லயே வந்து இன்னும் இப்போ திரும்பி ரீஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க, அதுலயே போலாம்னு நினைக்கிறீங்களா, இல்ல ஜாப்ல கெரியர்ல அடுத்த கடத்துக்கு போலாம்னு நினைக்கிறீங்களா? ஆக்சுவலா இனிஷியலா நான் வந்து ஜாப் போகணும்னு இல்லை, என்னோட பிசினஸ் தான் ஸ்டார்ட் பண்ணேன். இது ஜாப் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது, சரி அதுல இருந்து கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஃபீல்டு சூஸ் பண்ணேன். இப்போ நான் நிறைய கத்துக்கிட்டேன். இப்போ இது ரெஸ்யூமும் பண்ணிருக்கேன். ஆனா ஒரு பேக்கப்க்கு இது எனக்கு அப்ப தேவைப்பட்டது, இந்த ஜாப் தேவைப்பட்டது. இதுக்கப்புறம் அதோட டைமிங்கும் எனக்கு 5 முடிஞ்சிடும். இப்போ நம்ம பிசினஸ்ல ஒன்ஸ் நம்ம இப்போ லிஸ்டிங்ஸ் எல்லாம் ஒர்க்கும் முடிஞ்சிருச்சுன்னா நமக்கு அவ்வளவு தேவையில்லை டைம். எனக்கு தெரிஞ்சு பேக் பண்றது அந்த மாதிரி ஒர்க் தான் இருக்கும். சோ இதுவே இப்போ ஓகேவா இருக்கு. என்னோட பிராண்ட் எடுத்து பிசினஸ்ல வந்து ரெஜிஸ்டர் பண்ணி பெரிய லெவலுக்கு எடுத்துருக்கோம். சோ இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க நிறைய பேர் உங்களை பார்த்துட்டு இன்ஸ்பயர் ஆகி நானும் இ-காமர்ஸ் எக்ஸிக்யூட்டிவா மாறணும். பட் என்னோட டிஸ்க்ளைமர் என்னன்னா, நிவேதா மேம்க்கு வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் கிடைச்சிருச்சு, மந்த் 22,000 வாங்குறாங்கன்னா அது வந்து எல்லாருக்கும் கிடைக்கணும் அவசியம் இல்லை. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கம்ஃபர்ட் ஜோனை பிரேக் பண்ணணும். எனக்கு வீட்லயே உட்காந்து வேலை பார்க்கணும், சம்பளம் வரணும் அப்படி முடியாது. இன்ஃபேக்ட் நீங்களே கூட நாளைக்கு பெங்களூர் டிராவல் பண்ணி போனீங்கன்னா நல்ல சம்பளம் கூட கிடைக்கலாம். பட் நீங்க இப்போதைக்கு வந்து டபுள் மைண்டடா இருக்கீங்க, பிசினஸா ஜாபான்னு சொல்லிட்டு ஒரு இதுல இருக்கீங்க. பட் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நிறைய பேருக்கு நான் கெரியர் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், இ-காமர்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் ரோல போயிட்டு நான் ஹையர் பொசிஷன் போகணும்னு நினைக்கிறேன், அவங்களுக்கு நீங்க கொடுக்குற அட்வைஸ் என்னவா இருக்கும்? லைக் அவங்க நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும், நாலேஜ் எப்படி கெயின் பண்ணணும்னு தெரியல, நான் எப்படி ஒரு கம்பெனி அப்ரோச் பண்ணணும்னு தெரியல, அவங்களுக்கு கொடுக்குற அட்வைஸ் என்னவா இருக்கும்? ஆக்சுவலா இப்போ நான் வந்து பேசிக்கா வந்து சாரோட கோர்ஸ் படிச்சுட்டு தான் அந்த நாலேஜ் ஃபர்ஸ்ட் கெயின் பண்ணேன். இப்போ அந்த சாரோட கோர்ஸ்லேயே வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு நாலேஜ் கிடைச்சிடும். அது இல்லாம இப்போ நீங்க ஒன்ஸ் பிளேஸ் ஆயிட்டீங்கன்னா அந்த கம்பெனி டெய்லி டாஸ்க் அசைன் பண்றாங்கல்ல, அந்த டாஸ்க் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணீங்கனாலே உங்களுக்கே ஒரு எப்படி சொல்றது, ஒரு நாலேஜ் கிடைக்கும். நம்ம வந்து ஓகே இப்போ இதுல இப்படி பண்ணணுமா இப்படி பண்ணுமா நம்ம ரியல் டைமா பண்ணி பார்க்கும்போது தான் அதோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொஞ்சம் கிடைக்கும். அதை வச்சுட்டு இப்போ எனக்கு இனிஷியலா ஒரு போட்டோஷாப் சுத்தமாவே தெரியாது, 0 நாலேஜ்ல தான் நான் போனேன் ஆக்சுவலா. அதுக்கப்புறம் அங்க போயிட்டு தான் நான் இப்போ போட்டோஷாப் கத்துக்கிட்டேன், கேன்வா கத்துக்கிட்டேன், எல்லாமே அங்க போய் தான் கத்துக்கிட்டேன். ஸோ அதே மாதிரி அங்க போகும்போது நமக்கு டீச் பண்றதுக்கு யாராவது நம்ம ஹையர் பொசிஷன்ல இருப்பாங்க, அவங்க கூட நமக்கு டீச் பண்ணுவாங்க. அதுல இருந்து கூட நம்ம நாலேஜ் நமக்கு முன்னாடி இருக்கவங்க கிட்ட இருந்து நம்ம எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நாலேஜ் நம்ம கத்துக்கலாம். அதுவே வந்து ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்கவங்களுக்கு போதுமானதான் ஒரு ஜாப் சீக்கரா இருக்கவங்களுக்கு. ஓகே, ஜாப் சீக்கருக்கு அது போதுமானது. ஸோ எங்களோட கோர்ஸ் வந்து உங்களுக்கு நீங்க சொன்னீங்க ஆல்ரெடி, இந்த ஆன்சரா சொன்னீங்க, எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா நினைக்கிறீங்க உங்களோட ரோல்ல, அதாவது பிசினஸ்லயும் சரி ஜாப்லயும் சரி? ஜிஎஸ்டி ஃபர்ஸ்ட் நான் ரெஜிஸ்டர் பண்றதுக்கு சாரோட டீம் தான் ஹெல்ப் பண்ணாங்க. ஆக்சுவலா லிஸ்டிங்கும் இனிஷியலா எனக்கும் அவங்க தான் ஹெல்ப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பேலன்ஸ் லிஸ்டிங்ஸ்லாம் நான் தான் பண்ணேன் ஆக்சுவலா. அதுக்கப்புறம் கேம்பெயின் ரன் பண்றது இதெல்லாம் வந்து எனக்கு இனிஷியல்ல தெரியல, சார் கோர்ஸ்ல இருந்து தான் கத்துக்கிட்டு தான் அதெல்லாமே பண்ணேன். அதுல வந்து ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் மாதிரி தான் இருக்கு. நம்ம வந்து இப்போ லிஸ்டிங் பண்றதுக்கா இருக்கட்டும் சரி, இல்ல கேம்பெயின் மேனேஜ்மெண்ட், அதுக்கப்புறம் இமேஜ் எடிட்டிங்கும் நம்ம அதுல கத்துக்கலாம். ஒரு அக்கௌண்ட் நம்ம கிரியேஷன் பண்றதுல இருந்து நம்ம ஃபர்ஸ்ட் சேல் பண்றது வரை என்னென்ன தேவைப்படுமோ அதுல எல்லா டிப்ஸுமே அந்த கோர்ஸ்ல இருக்கு.
சூப்பர் சூப்பர். அடிஷனல் நீங்க என்ன மாதிரி ஸ்கில்ஸ்லாம் இன்னும் நான் வளர்த்துக்கணும் இந்த ஃபீல்ட்ல சர்வே பண்றதுக்கு அப்படின்ட்டு நீங்க ஏதாவது இருக்கா, இல்ல அதை பத்தி நீங்க ஆல்ரெடி லேர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா? இப்போ நாங்க ரீசெண்டா ஒரு வெப்சைட் நாங்க எங்களோட பிராண்டுக்கு இப்போ பில்ட் பண்ணோம். ஐ மீன் ஓன் வெப்சைட். கரெக்ட்டா? ஓன் வெப்சைட் எங்களோட இதுக்கு. சோ அது வந்து கொஞ்சம் இன்னும் ஃபுல்லா டெப்தா இன்னும் கத்துக்கணும் அப்படின்னு இருக்கு. எனக்கு அதுல ஒரு 70% நாலேஜ் இருந்தாலும் இன்னும் ஒரு 30% எனக்கு தெரியாது. வெப் டிசைனிங். சோ அது வந்து இன்னும் எனக்கு கத்துக்கணும் இருக்கு. ஓன் வெப்சைட் வந்து நம்மளா எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படின்னு, அதுல வந்து எப்படி மார்க்கெட்டிங் பண்ணி நம்ம டிராபிக் எடுத்துட்டு வரலாம், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு அது கொஞ்சம் கத்துக்கணும்னு இருக்கு இன்னும். ஓகே. பட் ஆனா வெப் டிசைனிங் ஆல்ரெடி நீங்க லேர்ன் பண்ண ஆரம்பிச்சீங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இன்னும் என்டர் ஆகல. சூப்பர் சூப்பர் சூப்பர்மா. சோ இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க கிட்ட இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல நீங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த ஜாப்ல எல்லாம் வராதீங்க அப்படின்னா என்னவா இருக்கும்? நான் பிசினஸ் ஐ மீன் செலஸ்டோர்ல இந்த கேள்வி கேட்பேன். லைக் குவிக்கா ரிச் ஆகணும் அந்த மாதிரிலாம் மைண்ட் செட் இருந்தால் கண்டிப்பாக இந்த பிஸ்னஸ் உங்களுக்கு செட் ஆகான்னு சொல்லுவேன். ஸோ நான் இந்த ஒரு இ-காமர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த என்னோட கெரியர் டெவலப் பண்ணுறதுக்காக நான் பார்க்குறேன், எப்படியாவது ஜாப் வாங்கலான்னு பார்க்குறேன் அப்படின்ற மைண்ட் செட் உள்ளவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு அவாய்ட் பண்ணுறது என்ன? ஐ மீன் டோன்ட் டூ திஸ் அப்படின்னு என்ன சொல்லுவீங்க? ஆக்சுவலாக இப்போ இந்த ஃபீல்டுக்குள்ள நீங்க வரீங்கன்னா இப்போ எடுத்தோடனே எனக்கு வந்து இப்போ சேலரி வந்து எனக்கு 30,000 40,000 அந்த மாதிரி எல்லாம் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா நீங்க வந்து ஒரு பிகினரா நீங்க இப்போதான் ஜாப்ல என்ட்ரி ஆகுனீங்கன்னா லோ பேக்கேஜ் தான் இருக்கும். இப்போ நீங்க ஐடி ஃபீல்ட் எல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு லேக்ஸ்ல இருக்கும். ஆனா அந்த மாதிரி இல்லாம இந்த ஃபீல்டுல வந்து இனிஷியல் ஸ்டேஜ்ல வந்து கொஞ்சம் சேலரி கம்மியா தான் இருக்கும். ஆனா நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனில நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிறைய நாலேஜ் கிடைக்கும். நீங்களே வந்து புதுசா பில்டு பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஏன்னா அங்க எதுவுமே பில்டே ஆயிருக்காது. சோ நீங்க தான் பில்டு பண்ணணும்ன்ற அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அதே மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்றதுக்கு ரெடியா இருங்க அந்த மாதிரி. ஸோ லாஸ்ட் மந்த் பாத்தீங்கன்னா ஐ மீன் உங்களை மாதிரியே நம்ம தமிழ் இ-காமர்ஸ் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பிளேஸ் ஆயிருக்காங்க. அவங்க பேர் கூட பாத்தீங்கன்னா சதீஷ்குமார். உங்களை பத்தி அந்த வீடியோ கூட மென்ஷன் பண்ணியிருந்தாரு. ஷீஸ் அ டேலண்டட் மேம் சார். ஒரு ப்ராடக்ட்டை சொன்னா 1 மணி நேரம் பேசுவாங்க, அவ்வளோ டீட்டெயில் தெரியும். லைக் இது மாதிரி எத்தனை பேர் நம்ம தமிழ் காமர்ஸ் வந்து பிளேஸ் ஆயிருக்காங்கன்றது தான் தெரியுமா? என்னோட டீம்ல இப்போ நான் ஒர்க் பண்ற கம்பெனிலே 5 மெம்பர்ஸ் வந்து இந்த தமிழ் காமர்ஸ் சேனல்ல இருந்து ஆக்சுவலா வந்தவங்க தான். அதுதான் அந்த நாலேஜ் வந்து இப்போ ஆல்ரெடி நம்ம இந்த கோர்ஸ் படிச்சிருந்தனால எல்லாருக்குமே பேசிக் நாலேஜ் தெரிஞ்சிருக்கு. வந்து லாஸ்ட் வீடியோல கூட ஒரு கமெண்ட் பார்த்தேன். என்னன்னா வந்து சார் நான் அந்த மாதிரி என்னோட இன்டர்வியூக்கு போயிருந்தேன். என் பக்கத்தில் ஒரு 2 பேர் தான் பேச்சு கொடுத்துருப்பேன். வந்திருந்த மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அபவ் 15 மெம்பர்ஸ் கிட்ட இன்டர்வியூக்காக வந்தாங்க. நான் ஒரு 2 பேர் தான் பேச்சு கொடுத்தேன் பக்கத்தில் இருக்காங்கட்டு. 2 பேருமே நான் தமிழ் காமர்ஸ் ஸ்டூடெண்ட். ஐ மீன் அது வந்து லைவ் இன்டர்வியூ, ஆன்லைன் கூட கிடையாது. லைவ் இன்டர்வியூவில் ஒரு இதில் சொல்கிறாங்க. ஸோ அப்போ யோசிச்சேன், அப்போ நம்ம இவ்வளோ பேரை தயார்படுத்தி அமைச்சிருக்கோமா அப்படின்ட்டு எனக்கு நானே வந்து ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணேன். ஏன்னா நம்ம வந்து ஒரு காலத்தில் காலேஜ் படிக்கும்போது கேம்பஸில் பிளேஸ் ஆக மாட்டோமா அப்படின்னு யோசிச்சது போய் நம்மளோட நாலேஜ் ஷேர் பண்ணுறதுனால இவ்வளோ பேர் பிளேஸ் ஆகிறாங்களா அப்படின்னு எனக்கு ரொம்ப உண்மையிலே வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா நான் இது வந்து நான் இவ்வளோ நாளாக வந்து பெருசாக எடுத்துக்கல. அப்பப்போ பிரகாஷ் சார் வந்து மெசேஜ் பண்ண எனக்கு இது மாதிரி இ-காமர்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் ரோலுக்கு ஒரு ஆள் வேணும் அப்படின்னு சொன்னீங்க. சரி சார் எப்பவும் போல ஃபார்ம் கொடுங்க, நான் ஷேர் பண்ணுறேன், பேஸ்ட் ஆன் அந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் அவங்க கான்டாக்ட் பண்ணி பேசணும். பட் ஆனால் இவ்வளோ பேர் ஒரு கம்பெனியில் மட்டும் 5 மெம்பர்ஸ் தான், இன்னும் நிறைய பேர் இருக்குன்ற போது எனக்கு உண்மையிலே வந்து ஒரு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதனால தான் இதை ஃபுல் ஃப்ளெஜ்டாக அடுத்து, ஏன்னா சதீஷ் வீடியோ உங்கள் வீடியோ அதுக்கடுத்து இன்னும் லைனாக வரணும் எப்படியாவது அப்படின்னு அதனால தான் நாங்கள் உழைச்சிட்டு இருக்கோம் கடுமையாக. ஸோ இவ்வளோ தூரம், ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த மாதிரி இன்டர்வியூஸில் வந்து நிறைய விஷயம் ஷேர் பண்ண கஷ்டப்படுவாங்க. ஏன்னா இது இப்போ பிஸ்னஸ்ன்ற வேற, செல்லர் ஸ்டோரின்ற கான்செப்டே வேற. ஏன்னா நீங்கள் கஷ்டப்பட்டு ஒரு நாலேஜ் கெயின் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுற டூல்ஸை பற்றி எல்லாமே சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அது உண்மையிலே ஒரு பெரிய விஷயம். இவ்வளோ நேரம் உங்களோட ஒரு என்ன சொல்றது 5 o'clock இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 7:10, 5 o'clock வேலை முடிச்சுட்டு திருப்பி எங்களுக்காக வந்து இன்டர்வியூ கொடுத்துட்டு போறீங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு 2 to 3 years கழிச்சு நான் இன்னமும் நீங்கள் ஒரு பெரிய இடத்துல இருக்கணும், எனக்கு என்னமோ நீங்கள் வந்து பிஸ்னஸை விட ஒரு பெரிய எம்என்சி கம்பெனியில் ஒரு பெரிய ரோலில் இருக்கணும் அப்படின்றதான் என்னோட நான் வந்து விஷ் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக நம்ம அந்த மாதிரி ஒரு பொசிஷன் போயிட்டீங்கன்னா மறக்காம இன்ஃபார்ம் பண்ணுங்க. நம்ம வியூவர்ஸ்க்கு திருப்பியும் நீங்கள் வந்து அந்த சின்ன ஒரு கம்பெனிலேருந்து பெரிய கம்பெனிக்கு எப்படி போனீங்கன்ற உங்களோட குட்டி ஸ்டோரி சொன்னால் நல்லா இருக்கும். ஆக்சுவலா நான் வந்து யூடியூப் சேனல்ல வந்து ஃபர்ஸ்ட் மேனகா மேம் அவங்களோட வீடியோ தான் ஆக்சுவலா பார்த்தேன். அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க ஜஸ்ட் 1000 rupeesல தான் ஸ்டார்ட் பண்ணேன் இந்த பிசினஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நான் அந்த மைண்ட் செட்ல எனக்கு அப்போ பேக்ரவுண்ட் அவ்வளோ பெரிய பேக்ரவுண்ட் இல்லை, ஸோ சின்ன அமௌண்ட்ல ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஆல்மோஸ்ட் ஒரு 3 months அந்த மாதிரி தான் செல் பண்ணேன். எனக்கு வந்து ரொட்டேஷனுக்கு அதுக்கப்புறம் ஸ்டாக் வந்து பண்ண முடியல, மந்த்லி பண்ண முடியல. சரி அப்படின்னு யோசிச்சிட்டே இருக்கும்போது இந்த மாதிரி ஜாப், இந்த மாதிரி கூகுள் ஃபார்ம் ஷேர் பண்ணியிருந்தாங்க குரூப்ல, அதுல இருந்து தான் நான் பிளேஸ் ஆனேன். ஆக்சுவலா என்ன சொல்றேன்னா, இப்போ நம்ம பிசினஸ்னா பிசினஸ் மட்டுமே தான் அப்படின்னு நான் நினைச்சிருந்தேன்னா அந்த ஜாப்க்கு போயிருக்க மாட்டேன்.
இது வந்து ஒரு சின்ன ஸ்டெப் தான். ஓகே, நம்ம நாலேஜ் கெயின் பண்ணிக்கலாம், ரியல் டைம் எக்ஸாம்பிள் நம்ம அதில் போயிட்டு கற்றுக்கலாம் எல்லாமே அப்படின்னு சொல்லி தான் அந்த ஜாப் வந்து நான் சூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் இப்போ எனக்கு வந்து அடிஷ்னலாக இப்போ ஒரு இன்கம் வருது. இப்போ நான் பிஸ்னஸ் பண்ணலாம்னு நினைச்சாலும் எனக்கு மந்த்லி ரொட்டேஷனுக்கு மணி வேணும்னா கூட நான் இதுல இருந்து எடுத்து போட்டுக்கலாம். அந்த ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு பொசிஷனுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஓகே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இவ்வளவு நாள் வெயிட் பண்ணி இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுதான் நெவர் எவர் கிவ் அப் until it's done. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு என்ன இருக்கோ அதை வச்சு நீங்கள் வந்து சர்வே பண்ணி வந்திருக்கீங்க இவ்வளோ தூரம். சில பேர் வந்து என் ஃப்ரெண்டெல்லாம் வந்து விஷுவல் கம்யூனிகேஷன் படிச்சுட்டு எதுவுமே பண்ணல. எதாவது கேட்டால் எங்கள் அப்பா இந்த மாதிரி கேமரா வாங்கி தரல, எங்கள் அப்பா அது பண்ணி தரல, என்ன இல்லாத பற்றியே பேசியிருக்கும் போது இருக்கிறத வச்சு நம்ம என்ன பண்ணலான்றத யோசிச்சிருக்கீங்க பார்த்தீங்கன்னா அது பெரிய விஷயம். ஸோ என்னோட மிகப்பெரிய வாழ்த்துக்கள். இன்னமும் பெரிய அடுத்தடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகணும். உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கண்டிப்பாக அடுத்தடுத்து எங்கள் சேனலில் ஷேர் பண்ணணும். ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இந்த வீடியோட மோட்டோ என்னன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக இ காமர்ஸ் அப்படின்ற ஃபீல்டில் வந்து நம்ம பிஸ்னஸ் மைண்ட் செட்டில் மட்டும் இல்லாமல் ஒரு கெரியர் பில்ட் பண்ணுறதுக்கான ஒரு விஷயமாகவும் பார்க்கலாம். ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவே மாற்றணும் நம்மளோட வியூவர்ஸ்க்கு. அப்படின்னால தான் நாங்கள் இந்த ரெகுலராக அந்த பிளேலிஸ்ட் மாதிரி கிரியேட் பண்ணலான்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் முன்னாடி ஒரு மலை பிரகாஷ் அப்படின்னு நம்ம ஸ்டூடெண்ட்டை பற்றி பேசணும். அதுக்கடுத்து லாஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா சதீஷ், அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா நிவேதா மேம், இன்னமும் அப்கமிங் நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் கண்டிப்பாக வந்து ஒரு இ காமர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த பிஸ்னஸ் மட்டும் இல்லாமல் ஒரு கெரியர் பேஸ்லையும் நீங்கள் பாருங்கள். அதுக்கான ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கு நாங்கள் எங்களால் முடிஞ்ச எஃபர்ட்டை போடுறதுக்கு ரெடியாக இருக்கோம். லைக் வீடியோஸ் மூலியமாகவும், லைக் அப்புறம் கம்யூனிட்டி போஸ்ட் மூலியமாகவும், முக்கியமாக வந்து அடுத்தடுத்து ஏதாவது ஒரு என்ன சொல்கிறது லைக் ஒரு வாய்ப்புகள் அந்த மாதிரி தான் வந்துச்சுனாலோ இல்லை ஏதாவது ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணாலும் கண்டிப்பாக நாங்கள் எங்களோட வாட்ஸ்அப் சேனல் ஒன்று கிரியேட் பண்ணிருக்கோம். அதை கண்டிப்பாக நாங்கள் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணலான்னு இருக்கோம். ஜஸ்ட் நீங்கள் நம்மளோட வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களா, கீழே அப்படியே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணிருக்கேன் வாட்ஸ்அப் சேனலோட லிங்க். அதை கிளிக் பண்ணி உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க. இ காமர்ஸ் பற்றின ஃபுல் அப்டேட்ஸ் அதில் வந்துட்டே இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு தமிழ் இ காமர்ஸ். அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் வந்துட்டே இருக்கும். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.